சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்காவின் விமானந்தாங்கி போர்க்கப்பல் தொடர்பில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ காணொளிகள் மற்றும் ஈரான் இந்த விமானந்தாங்கி கப்பலை மூழ்கடிக்க முடியுமா என்பது குறித்து சென்கோமின் முன்னாள் தலைவர், கனடாவின் ட்ரோன் வான்படை கட்டுப்பாட்டினுடைய தலைவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு அரபுலகத்திலிருந்து எதிர்பாராத ஒரு அதிர்ச்சி, இந்தியாவிலிருந்தும் எதிர்பாராத அதிர்ச்சி, உள்நாட்டுக்குள்ளும் அதிர்ச்சி. ஏறக்குறைய ட்ரம்பை சுற்றி வளைத்து மரண அடி கொடுக்கப்பட்டிருக்கின்றது பல முனைகளில். இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றுள்ளது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்காக அமெரிக்க விமானந்தாங்கி போர்க்கப்பல் மத்திய கிழக்கை சென்றடைந்தாலும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதற்கான அச்சம் அல்லது தயக்கம் அல்லது ஈரானின் பதிலடி தாக்குதலை சமாளிக்க முடியுமா என்ற ஆலோசனையில் 15 நாட்களாக அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் கடலில் அலைந்து கொண்டிருக்கின்றது. இன்று தாக்கிவிடுவோம், நாளை தாக்கிவிடுவோம், இன்று இரவு தாக்கப் போகின்றது, நாளை தாக்கப் போகின்றது என்று ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களின் அக்கப்போர் மறுபக்கம். நாங்கள் பேசும்போதே 2 வாரமாக குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றோம். அமெரிக்கா ஈரானை தாக்கப் போகின்றார்கள், ஒரு யுத்தம் வெடிக்கப் போகின்றது என்று. ஆனால் அமெரிக்கா இதுவரை இல்லாத அளவுக்கு தயங்கி நிற்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ஈரான் மீதான எந்த ஒரு தாக்குதலும் ஹிஸ்புல்லா மீதான தாக்குதலாக கருதப்படும். ஹிஸ்புல்லா அமைப்பும் ஈரானுக்கு ஆதரவாக களத்தில் இறங்கும் என்ற ஒரு செய்தியை நேற்று ஹிஸ்புல்லாவினுடைய பொதுச் செயலாளர் நயீம் காசிம் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார். இதுவரை லெபனான் மீது பல தாக்குதல்கள் இஸ்ரேல் நடத்தி வந்த போதிலும் எதிர்த்தாக்குதல்களை செய்யாமல் அமைதி காத்து வந்த ஹிஸ்புல்லா ஈரான் அமெரிக்க விவகாரங்கள் தொடர்பிலும் எந்த ஒரு கருத்துக்களையும் வெளியிடவில்லை. நேற்று முன்தினம் கவுதி படை தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள். ஈரான் மீது தாக்குதல் நடைபெற்றால் செங்கடலில் உள்ள அத்தனை கப்பல்களையும் தாக்குவோம். அது அமெரிக்க கப்பல், இஸ்ரேல் கப்பல், அவர்களுடைய கூட்டாளிகளின் கப்பல்கள் எது சென்றாலும் நாங்கள் தாக்கி மூழ்கடிப்போம். கவுதிகளினுடைய எச்சரிக்கை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் இஸ்ரேலுக்கு எதிராக அவர்கள் கடல் முற்றுகையை அறிவித்த பின்னர் ஏறக்குறைய 100க்கும் மேற்பட்ட கப்பல்களை இலக்கு வைத்து தாக்கியிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் கூட செங்கடலை, பாப் அல் சந்தியை விட்டு, ஏடன் வளைகுடாவை விட்டு தப்பியோட வேண்டிய ஒரு நிலை. அதிலிருந்து ஒரு F-35 விமானம் கடலில் வீழ்ந்து அழிந்து செல்லும் அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு எதிர்ப்பை காட்டியிருந்தார்கள். அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் முயன்றும் கவுதிகளை வெற்றி கொள்ள முடியவில்லை. இப்படியான சூழ்நிலையில் தான் கவுதிகளின் எச்சரிக்கை ஒருபுறம் இருக்க, ஹிஸ்புல்லாக்களும் வாழ்வோ சாவோ ஈரானுக்கு ஆதரவாக இந்த பிராந்தியத்தை அழிக்க நினைக்கும் பொது எதிரிக்கு எதிராக, இஸ்ரேல் அமெரிக்கா பொது எதிரி இந்த அரபுலகத்துக்கு என்பதை கவுதிகள் தெளிவுபடுத்துகின்றார்கள். பொது எதிரிக்கு எதிராக நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய தற்கொலை படகுகள் மிகப்பெரிய அளவில் தயார் நிலையில் இருப்பதாக கவுதிகள் ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள். லெபனான் ஹிஸ்புல்லாக்களுடைய அறிவிப்பு என்று லெபனானில் நடந்த ஒரு ஒற்றுமை பேரணியில் பேசிய காசிம், டெஹ்ரான் தாக்குதலுக்குள்ளானால் அந்த குழு நடுநிலை வகிக்காதெனவும், ஈரான் போர் ஈரானுடன் நிற்காது, முழு பிராந்தியத்தையும் தீக்கிரையாக்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். குறிப்பாக அமெரிக்க கப்பல் ஈரானை அண்மித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளமைதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அடுத்து யாரும் எதிர்பாராத நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார்கள். எப்போதுமே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு செல்லப்பிள்ளை அல்லது அவர்களுடைய ஒரு நிரந்தரமான அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு நாடு ஐக்கிய அரபு அமீரகம். அவ்வளவு தூரம் இஸ்ரேலுடனும் அமெரிக்காவுடனும் நெருக்கமான உறவுகளை கொண்டிருக்கின்றது. பல இஸ்லாமிய நாடுகள் இஸ்ரேலின் பாலஸ்தீன மக்களுக்கு எதிரான படுகொலைகளால் இஸ்ரேலுடன் இயல்பாக்கத்தை செய்வதற்கு மறுத்துவிட்ட சூழ்நிலையில் அப்போதே ஆபிரகாம் ஒப்பந்தனுடன் இஸ்ரேலுடன் இயல்பாக்கம் செய்து யூதர்களுடைய படுகொலையை, சியோனிசத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு நாடு. ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் போன்ற நாடுகள் நிச்சயமாக தங்களுடைய வான்பரப்பையும் கடற்பரப்பையும் தங்களுடைய இராணுவ தளங்களையும் அமெரிக்காவுக்கு வழங்கும் என்பது பலரும் சொல்லப்பட்ட விடயம். ஆனால் சவுதி அரேபியா, கத்தார் தெளிவாக குறிப்பிட்டு விட்டார்கள், எங்களுடைய ஓமான், எங்களுடைய வான்பரப்புகளையோ கடல் பரப்புகளையோ எங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய
அமெரிக்க தளங்கள் எந்த ஒன்றையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று ஒரு கடுமையான எச்சரிக்கை. அமெரிக்கா பயன்படுத்தாமல் இருக்கும் என்பதற்கப்பால் அவர்கள் ஈரானை தங்களுடைய மண்ணிலிருந்து தாக்குவதற்கு அமெரிக்காவை விரும்பவில்லை என்ற ஒரு செய்தியை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் அமெரிக்காவினுடைய செல்லப்பிள்ளை திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு இராணுவ தாக்குதலுக்கும் எங்களுடைய வான்வழி பிரதேசம், நீர்நிலைகள், எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்க மாட்டோம் என்று ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கின்றார்கள். இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆனால் இந்த காணொளிகளை தொடர்ச்சியாக பார்ப்பவர்கள் நினைக்கலாம், ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் நாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள், அமெரிக்கா இந்த அரபுலகத்தை அழிக்க முனைகின்றார்கள் என்று ரோசம், மானம் ஏற்பட்டு அவர்கள் நீங்கள் எங்கள் மண்ணில் இருந்து தாக்கக்கூடாது என்று அறிவித்து விட்டார்களா என்றால் அது கிடையாது. ஈரான் நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான் போன்ற நாடுகளில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் குவிக்கப்படுவதும் அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் நிரப்பப்படுவதையும் எங்களுடைய இரகசிய ட்ரோன்கள் மூலம் நாங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த போரில் அமெரிக்கா நிலைகளை தாக்குவதற்கப்பால் அமெரிக்காவுக்கு இடம் கொடுக்கக்கூடிய அத்தனை நாடுகள் மீதும் எங்கள் ஏவுகணைகள் பாயும் என்பதை மீண்டும் ஒரு தடவை உறுதிப்படுத்த விரும்புகின்றோம் என்பதை தெளிவுபடுத்தியிருந்தார்கள். இந்த செய்தியை கத்தார், சவுதி ஊடாக ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் ஜோர்டானுக்கும் கூட ஈரான் அனுப்பியிருந்தார்கள். எங்கே ஈரான் மீது இவர்கள் தங்கள் மண்ணை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி அந்த தாக்குதலினால் அமெரிக்க நிலைகளை கடந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்துறையில் அரபுலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அதீத வளர்ச்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. 10 வருட காலப்பகுதிக்குள் மிக பெரும் வளர்ச்சி. இப்போதுதான் சுற்றுலாத்துறையினுடைய வானலாக உயர்ந்திருக்கக்கூடிய கட்டிடங்கள், மிகப்பெரிய எண்ணெய் கிடங்குகள், எண்ணெய் குதங்கள் எல்லாம் ஒரு ஏவுகணைகள் பட்டால் தூள் தூளாகிவிடும். ஈரான் ஏற்கனவே 2 ஏவுகணை பலத்தை நிரூபித்திருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு ஈரானின் ஏவுகணைகள் ஐக்கிய அரபு அமீரகத்தை தாக்கி சில மணி நேரத்தில் மிகப்பெரிய பில்லியன் என்று கூட சொல்ல முடியாது, ட்ரில்லியன் கணக்கான டாலர்கள் சேதத்தை ஈரானால் ஏற்படுத்த முடியும் என்பதை அமெரிக்க ஆய்வாளர்களை தெரிவிக்கின்றார்கள். அமெரிக்க நிலைகளுக்கு அப்பால் இந்த மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் அத்தனை முதலீடுகளையும் தகர்ப்பது மட்டுமல்ல, மத்திய கிழக்கு நாடுகளையும் மீண்டெழ முடியாத ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளக்கூடிய தாக்குதலை ஈரான் ஏவுகணைகள் ஏற்படுத்தும் சக்தி மிக்கவை. ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் குவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் தான் எதற்காக இந்த வம்பு அமெரிக்காவுக்கு ஆதரவு கொடுக்கப்போ எங்கள் நாட்டின் அனைத்து வானுல இந்த புஜ் கலீஃபா உட்பட கட்டிடங்களை ஈரான் தரைமட்டமாக்கி விடுமோ என்ற அச்சத்தில் இந்த அறிவிப்பை அரபு அமீரகம் விட்டிருக்கலாம் என்பதுதான் எங்களுடைய உள்ளுணர்வாக இருக்கின்றது. ஏனெனில் இத்தனை நாட்களாக அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல் ஈரானை அண்மித்து சென்று கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே சவுதி அரேபியா, கத்தார், ஒமான் போன்ற நாடுகள் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அரபு அமீரகம் மிகவும் தாமதமாக, ஏனெனில் அமெரிக்காவினுடைய மிரட்டல்கள், உருட்டல்கள், விருட்டல்கள், ட்ரம்பினுடைய ஆவேசமான அறிவிப்புகள் எதற்கும் ஈரான் அஞ்சவில்லை, ஈரானை அச்சப்படுத்தவும் இல்லை என்பதை மிக தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரான் முறை கூறிவிட்டார்கள், இது ஒரு போர் என்றால் இறுதி போர். இந்த போரில் அமெரிக்கா நிலைகளை மட்டுமல்ல, இஸ்ரேலை நாங்கள் முற்றாக துடைத்தெடுத்து விடுவோம் என்ற அறிவிப்பை தொடர்ச்சியாக விடுவது மட்டுமல்ல, இஸ்ரேலில் எந்தெந்த இடங்களை எல்லாம் தாக்கப் போகின்றோம், அவை எங்கெல்லாம் அமைந்திருக்கின்றன என்ற செய்மதி புகைப்படங்களையும் தங்கள் உளவு தகவல்களையும் கூட துல்லியமாக வெளியிட்டு விட்டார்கள். மொசாட் தலைமையகம், ஷின்பெட் தலைமையகம், எரிசக்தி சுத்திகரிப்பு நிலையங்கள், இஸ்ரேலினுடைய பொருளாதார மையங்கள், இஸ்ரேல் அமெரிக்காவின் கூட்டிணைந்த பயிற்சி மையங்கள் என அத்தனையும் துல்லியமாக மேப் வாயிலாக ஈரான் வெளியிட்ட பின்னர் இஸ்ரேலுக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் அமீரகத்தினுடைய இந்த அறிவிப்பு அரபுலக நாடுகள் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றார்களா அல்லது ஈரான் குறித்த அச்சத்தினால் அமெரிக்காவை விட்டு விலகி நிற்க போகின்றார்களா என்பதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அடுத்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் நேற்று குறிப்பிட்டிருந்தோம். அமெரிக்காவின் விமானந்தாங்கி கப்பல் மத்திய கிழக்கில் ஈரானுக்கு அண்மையாக வந்து கொண்டிருந்த போது அதனுடைய ஜிபிஎஸ் ஆஃப் செய்யப்பட்டது. ஜிபிஎஸ்ஸை அணைத்து விட்டு அந்த கப்பல் கடலில் நடமாடி திரிந்தால் ஜிபிஎஸ் ஊடாக அதனுடைய அமைவிடத்தை கண்டறிய முடியாது. மிகப்பெரிய போர்களில்
போர்க்கப்பல்கள் இந்த ஜிபிஎஸ்ஸை அணைத்துவிட்டு கடலில் உலாவித் திரிவார்கள். ஆனால் அவ்வாறு ஜிபிஎஸ் அணைக்கப்பட்ட போதிலும் அமெரிக்க கப்பலின் உடைய இடத்தை மிக துல்லியமாக தங்களுடைய இரகசிய ட்ரோன்கள் மூலம் படம் பிடித்து ஈரான் வெளியிட்டிருந்தார்கள். அதாவது உங்கள் கப்பல் எங்களுடைய ட்ரோன்களின் கண்காணிப்பில் தான் இருக்கின்றது, உங்கள் கப்பலின் ஒவ்வொரு நகர்வுகளையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு தெளிவான செய்தி ஈரானின் தொழில்நுட்பம் குறித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலக நாடுகளுக்கும் ஏற்படுத்தியது. ஏனெனில் ஜிபிஎஸ் அணைக்கப்பட்ட கப்பல்கள் செல்கின்ற போது ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் கூட சில பகுதிகளில் அமெரிக்க கப்பல்களின் நடமாட்டத்தை கண்டறிய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆனால் ஈரான் துல்லியமாக இரகசிய ட்ரோன்கள் மூலம் இந்த ட்ரோன்கள் வந்து சென்றதையோ படம் பிடித்ததையோ கூட அமெரிக்கா கண்டறியவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வியப்பு. எனவே அமெரிக்காவினுடைய கப்பல் இனி மறைந்து செல்ல முடியாது. ஜிபிஎஸ்ஸை ஆஃப் செய்துவிட்டு செல்வதன் ஊடாக அவர்கள் தங்கள் தப்பிப்பதற்கு அல்லது தங்களின் இருப்பிடத்தை ஈரான் கண்டறிய முடியாது என்ற எண்ணம் தற்போது பொய்த்து போயிருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஈரான் அந்த கப்பலை எவ்வாறு தாக்கி அளிப்பது என்று பல்வேறுபட்ட டெமோவும் காண்பித்திருந்தார்கள். இந்த நிலையில் ஈரானிடம் மிகப்பெரிய ட்ரோன் படை இருக்கின்றது. ரஷ்யாவுக்கே உக்ரைன் போரில் மிகப்பெரிய அளவில் ஆயிரக்கணக்கான தற்கொலை ட்ரோன்களை ஈரான் வழங்கியிருந்தார்கள். காமிக்ஸ் ட்ரோன்களாக இருக்கலாம், ஷாகித் ட்ரோன்களாக இருக்கலாம். ட்ரோன் தொழில்நுட்பத்தில் ரஷ்யா மட்டுமல்ல, அமெரிக்காவை ஈரானிய ட்ரோன்களை பார்த்து கப்பி அடிக்க பிரதி செய்யும் அளவுக்கு நிலைமை இருந்தது. ஈரானுடைய விலை குறைந்த காமிக்ஸ் ட்ரோன்கள் மிகப்பெரிய விலை மதிப்பெற்ற ஏவுகணைகளையே விட சேதங்களை ஏற்படுத்துவதை உணர்ந்து அமெரிக்க ட்ரம்ப் கூட ஈரான் ட்ரோன்களை ஒத்த ட்ரோன்களை அமெரிக்க படைகளை உற்பத்தி செய்யுமாறு கூறியிருந்தார். எனவே இந்த ட்ரோன்கள் ஊடாக அமெரிக்க கப்பலை ஈரான் தாக்கிவிட முடியுமா என்ற விவாதங்கள் தான் போரியல் ஆய்வாளர்கள் மத்தியிலும் இராணுவ ஆய்வாளர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தற்போது எழுந்திருக்கின்றது. இதற்கு அமெரிக்காவின் உடைய சென்கம் படைத்துறையினுடைய முன்னாள் தலைவர் ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். ஈரானிய ட்ரோன்கள் பல நூற்றுக்கணக்கான ஸ்வாம் ட்ரோன்கள் கூட்டமாக வந்தால் ஆபிரகாம் லிங்கம் விமானந்தாங்கி கப்பல் மற்றும் கடற்படை சொத்துக்களுக்கு நம்பகமான அச்சுறுத்தலை ஏற்படுத்த முடியும். எனில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் உள்ளே வருகின்ற பொழுது இந்த விமானந்தாங்கி கப்பலில் ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மிகப்பெரிய அளவில் பொருத்தப்பட்டிருந்தாலும் நூற்றுக்கணக்கில் வரும்பொழுது அது சிறிய ட்ரோனாக இருக்கலாம், பெரிய ட்ரோனாக இருக்கலாம், நடுத்தர ட்ரோனாக இருக்கலாம். ஒரு ட்ரோனை வானில் வெடிக்க வைப்பதற்கு ஒரு ஆன்டி மிசைல், ஒரு எதிர்ப்பு ஏவுகணை நிச்சயமாக அனுப்பப்பட வேண்டும். எனவே விமானந்தாங்கி கப்பலில் குறிப்பிடத்தக்க அளவிலான ஏவுகணைகள் தான் இருக்கின்றன. எனவே தொடர்ச்சியாக ஒரு நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்தில் ஏவுகின்ற பொழுது பல ட்ரோன்கள் இடைமறிக்கப்பட்டாலும் சில ட்ரோன்கள் அதை கடந்து கப்பலை தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்றும், அவ்வாறு ஒரு ட்ரோன் தாக்கிவிட்டால் போதும், ஏனெனில் அங்கு இருப்பவை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், உடனே தீப்பற்றக்கூடிய பொருட்கள் தான் கப்பலில் இருக்கின்றன. கப்பல் தீப்பற்றிவிடும். எனவே இந்த ட்ரோன்கள் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்பதை அமெரிக்காவுடைய சென்கம் முன்னாள் தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதையே என்று கனேடிய ட்ரோன் நிறுவனமான கெமரோன் செல் அந்த நிறுவனத்தினுடைய வான் பாதுகாப்பு தலைவரும் எச்சரிக்கின்றார். குறுகிய காலத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் ஏவப்பட்டால் அவை வான் பாதுகாப்புகளை மீறி உள்ளே சென்று தாக்குவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே மிக பிரமாண்டமான விமானந்தாங்கி கப்பல், மிக மலிவான விலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்களால் கர்முஸ் ஜலச்சந்திக்கு அருகாமையில் வைத்து மூழ்கடிக்கப்பட போகின்றதா என்பதுதான் பலருடைய கேள்வி. அவ்வாறு மூழ்கடிக்கப்படுமா என்ற கேள்விகளுக்கு அப்பால் இந்த ட்ரோன் படை இதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என கூறியிருப்பது அமெரிக்காவுக்கும் புதிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் மத்திய கிழக்கில் அதிகரித்திருக்கும் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானிடமிருந்து பேச்சுவார்த்தைக்கான அழைப்புகள் வந்திருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். எந்த ஒரு இடத்திலுமே ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கு செல்வதாகவோ அமெரிக்காவுடன் டீல் பேசுவதாகவோ சொல்லப்படவில்லை. ஆனால் ட்ரம்ப் எப்போதுமே தன் சொல்லாத பல விடயங்களை, அது புடின் குறித்திருக்கலாம், மோடி குறித்திருக்கலாம், பல நாட்டு தலைவர்கள் குறித்து நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்யும் போது கூட வெனிசுலா அதிபர் துருக்கிக்கு சென்றிருப்பதற்கு நாங்கள் எர்டோகனிடம் பேசியிருந்தோம் என குறிப்பிட்டார். ஆனால் எர்டோகன் அதை பின்னர் மறுத்துவிட்டார். எனவே ஈரான் ஊடகங்களிலோ ஈரான் அரசு தலைமையிலாலோ எந்த ஒரு செய்திகளும் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தைக்கு செல்வது குறித்து வெளியிடவில்லை என்று சில மணி இந்த காணொலியை நாங்கள்
பதிவேற்றுவதற்கு சில மணி நேரங்கள் முன்பு கூட ஈரான் IRGC-யினோட தலைவர் குறிப்பிடுகின்றார், ஈரான் மீது ஒரு சிறிய தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டாலும் சில வினாடிகளில் எங்களுடைய பதிலடி தாக்குதல்கள் ஆரம்பித்துவிடும், நாங்கள் முழு அளவில் எங்கள் இராணுவம் உச்சக்கட்ட விழிப்பு நிலையில் இருக்கின்றார்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள், ஆன்டி மிசைல், குரூஸ் மிசைல் அனைத்தும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன, ஏவுகணை சுரங்கங்களும் முழு அளவில் அலர்ட் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்ப் ஒரு தயக்கம் அல்லது அச்சம் ஏற்பட்டதோ தெரியவில்லை, திடீரென ஈரான் எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கின்றார்கள் என்று கூறி, நாங்கள் பேச்சுவார்த்தையில் பேசி முடித்து விட்டோம் என்று கூறி இந்த விமானந்தாங்கி கப்பலை திருப்புவதற்கான முயற்சியா அல்லது ஈரானை திசை திருப்புவதற்கான முயற்சியா, பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. எந்த ஒரு பேச்சுவார்த்தையிலும் குறிப்பாக ஈரானினுடைய யுரேனியம் செறிவூட்டல், ஏவுகணை மேம்பாடு, வெளிப்புற இயக்கங்களுக்கான இராணுவ ஆதரவு மீதான வரம்புகள் குறித்து பேசப்படும் என ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் அமெரிக்காவிடம் பேச்சுவார்த்தை செய்வது குறித்து எந்த ஒரு செய்தியையும் ஈரான் வெளியிடவில்லை. மிகவும் ஒரு குழப்பமான நிலைதான் தற்போது மத்திய கிழக்கில் காணப்படுகின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் தயக்கத்தில் இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அமெரிக்காவுக்கு ஈரான் விவகாரத்தில் இவ்வாறான ஒரு சிக்கல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மினசோட்டாவில் ட்ரம்பினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கூட்டாட்சி முகவர்களால் ஒரு இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் அமெரிக்கா முழுவதும் பூதாகரமாக வெடித்திருக்கின்றது. அலெக்ஸ் பிரெட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் துப்பாக்கி வைத்திருந்ததாக கூறப்படுகின்றது. ஆனால் அந்த துப்பாக்கி லைசன்ஸ் பெற்ற துப்பாக்கி என்று பத்திரிகைகள் குறிப்பிடுகின்றன. கூட்டாட்சி முகவர்களோ அது லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி என குறிப்பிடுகின்றார்கள். இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் அவர் தங்களை தாக்குவதற்கு முன்வந்த போதுதான் அவரை சுட்டுக் கொன்றோம் என அமெரிக்க கூட்டாட்சி படைகள் குறிப்பிட்டாலும் கூட அவரை நிலத்தில் கீழே தள்ளி வீழ்த்தி அவருடைய துப்பாக்கியை பறித்த பின்னரே அவர் தலையில் கீழே படுக்க வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் என்ற காணொளி பதிவுகளை வாஷிங்டன் டைம்ஸ், நியூயார்க் டைம்ஸ் அனைத்து ஊடகங்களும் தெளிவாக காணொளிகளாக வெளியிட்டிருந்தார்கள். இது அமெரிக்கா முழுவதும் பெரும் கொதிப்பை ஏற்படுத்தியிருந்தது. ஒரு சாதாரண சிவிலியன்களை அமெரிக்க கூட்டாட்சி படைகள் இப்படியா கையாள்வது, அவர்களை இப்படி சுட்டுக் கொள்வதற்கு சட்டம் அனுமதிக்கின்றதா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அமெரிக்கா முழுவதும் கிளம்பி இருக்கும் சூழ்நிலையில் ஆரம்பத்தில் தீவிரவாதிகள் கையில் தான் துப்பாக்கி இருக்கும், அவர்கள் குறித்து நாங்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை, எங்கள் படைகள் அவர்களை பார்த்து கொள்ளும் என்று வீராப்பாக பேசிய ட்ரம்ப் இன்று பேச்சை மாற்றியிருக்கின்றார். குறிப்பாக இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கின்றோம், அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் டீம் வால்ஸுடன் நான் பேசி மாநில விசாரணை அனுமதிக்க ஒப்புக்கொண்டிருக்கின்றேன், விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன என பேசியிருப்பது மட்டுமல்ல, இந்த குடியேற்றவாசிகளை நாடு கடத்துவதிலும் வெளியேற்றுவதிலும் ட்ரம்புக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கக்கூடிய கூட்டாட்சி முகவர்கள், இந்த ICE முகவர்களினுடைய தளபதி ஒருவர், அவர் அந்த ஈவிரக்கம் இல்லாமல் மக்களை பிடித்து விலங்குகளை போட்டு வெளியேற்றுவது, கலவரங்களை அடக்குவது, இவ்வாறு இந்த மக்களை சுட்டுக் கொள்வதற்கெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ICE-யின் ஒரு தலைவர், அந்த எல்லை காவல் படையின் பொது தளபதி, ட்ரம்புக்கு ஒரு மிக விசுவாசமான ஒரு இராணுவ தளபதி, அவர் திடீரென கிரிகோரி போவினா என்ற அந்த தளபதி நீக்கப்பட்டு கலிபோர்னியாவின் எல் சென்ட்ரோவில் உள்ள அவரது பழைய பதவிக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது ட்ரம்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. ட்ரம்பினுடைய குடியேற்ற கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கும் ட்ரம்பினுடைய குடியேற்ற கொள்கைகளில் காரணம் காட்டி அப்பாவி மக்கள், பலஸ்தீனத்தை ஆதரித்த பலர் கூட, அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் கூட நாடு கடத்தப்பட்டார்கள், சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டத்தில் கலந்து கொண்ட அப்பாவி மாணவர்கள் பல பல்கலைக்கழகங்களில், நியூயார்க்கில், வாஷிங்டனில், கலிபோர்னியாவில், நியூஜெர்சியில் இரவில் அவர்கள் தங்கியிருந்த விடுதிகளுக்குள் புகுந்து, வீடுகளுக்குள் புகுந்து களத்தை பிடித்து எந்த விதமான காரணங்களும் சொல்லப்படாமல் இழுத்து சென்றார்கள். பலரை நீதிமன்றங்கள் விடுவித்தாலும் கூட சிலர் விடுவிக்கப்படவில்லை. பொய்யான குற்றச்சாட்டுக்களால், எந்த விதமான குற்றச்சாட்டுக்களும் இன்றி பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாடு ஒன்றுக்காக ட்ரம்பினுடைய இந்த ICE படைகள் அவர்களை தடுப்பு முகாம்களில் அடைத்து வைத்திருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த கொடூரமான ICE-யினுடைய தளபதி இன்று அமெரிக்க மக்களால் வெறுக்கப்பட்டு அவனை வெளியேற்ற வேண்டும், இந்த மினியோபோலிஸிலிருந்து, மினசோட்டாவிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று ட்ரம்புக்கு நம்பிக்கையானவர்கள் ட்ரம்பினாலேயே தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார். இது உள்நாட்டு அரசியலிலும் ட்ரம்புக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது. எனவே ஈரான் விவகாரம், உள்நாட்டு விவகாரங்கள் இவ்வாறு இருக்க, ஐரோப்பிய ஒன்றியத்தின் உடைய தலைவர் வார்சல்லா ஒண்டர்லியன்
மற்றும் ஐரோப்பிய வர்த்தக குழு தலைவர் நேற்று இந்தியாவுக்கு சென்றிருந்தார்கள். இந்திய குடியரசு தினத்தில் கலந்து கொள்வதற்காக அவர்கள் ஏறக்குறைய 20 ஆண்டு காலத்தின் பின்னர் இந்தியாவுடன் ஒரு சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றார்கள். அமெரிக்காவின் உச்சக்கட்ட நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் மேற்கொள்ளப்படும் சூழ்நிலையில் அவர்கள் புதிய கூட்டாளிகளை தேர்வு செய்ய தொடங்கிவிட்டார்கள். அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படும் காலம் நெருங்கி இருக்கின்றது என்பதை இது தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான இந்த ஒப்பந்தத்தில் இயந்திரங்கள், ரசாயனங்கள், மருந்துகள் மற்றும் குடிபானங்கள், அழகு சாதன பொருட்கள் என 90% வரிகளை நீக்கும் அல்லது கூர்மையாக குறைக்கக்கூடிய நடவடிக்கைகள் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றன. இது 2027 ஆண்டுக்குள் முழுமையாக செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த சம்பவங்களும் அமெரிக்காவுக்கு இனி வரியை காரணம் காட்டி, வர்த்தகத்தை காரணம் காட்டி நாடுகளை அச்சுறுத்தும் போக்குக்கு ஒரு முற்றுப்புள்ளியை விரைவில் வைக்கும் என்பதுதான் யதார்த்தம். இந்த காணொளி பற்றி தொடர்பிலான உங்களது மதிப்புமிக்க கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.